தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர். தீமை நின்று விலக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையில கொடுங்க. இப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. புதிய எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. காண்ட மிருகத்துக்கொத்த பலனை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள், வேலைகள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுதும் உடைய கரும் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருக்களின் கிரியைகளோ தீமைகளோ பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படியான கிருபையில கொடுங்கப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.